வணக்கம். இந்த வீடியோல காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் 2 சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்க போறேன். இந்த சப்ஜெக்ட் பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்ஜெக்ட். ஓகே, ஏற்கனவே நீங்கள் கேட்டதுனால காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் எப்படி பாஸ் ஆகுறதுன்னு ஒரு டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் போட தெரியல அப்படின்னாலும் அந்த ஃபார்மேட் எல்லாம் எடுத்து எழுதிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு, ஒரு ஆவரேஜ் மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் 2 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இந்த சிலபஸ் கவர் ஆகிருக்கு. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமை ஃபுல்லாக எப்படி போட்டு பார்க்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வீடியோவோட லிங்க்கை எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளையில் லிங்க் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் என்ன அப்படின்றது சொல்லிடுறேன். அதாவது காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ரெண்டு ப்ராஃபிட்டும் சேம் ப்ராஃபிட்டாக இருக்காது, டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராஃபிட்டுக்கும் சில ஐட்டம்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் அப்பியர் ஆகும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகாது. சில ஐட்டம்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்போம், ஆனால் காஸ்ட் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மாட்டோம். இது ஒரு டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி கேல்குலேஷன், ஓகே, நீங்கள் ஓவர் ஹெட்ஸ் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மெத்தட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால அமௌண்ட் டிஃபர் ஆகும். ரெண்டுத்துலேயுமே இருக்கும், ஆனால் அந்த அமௌண்ட் எக்ஸ்பென்சஸ் டிஃபர் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராஃபிட்டில் டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ நம்ம எதனால் இந்த ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாருங்கள், நான் சொல்கிறேன். பேஜ் நம்பர் உங்களுக்கு 6.4 இருக்குது. இது காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கு, டிஎஸ் ரெட்டி, ஆத்தர் நேம் டிஎஸ் ரெட்டி புக்கு. அதில் 6.4 கொடுத்துருக்காங்க, டேபிள் ஷோயிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிஃப்ரென்சஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இதை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த டேபிளை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஃபார்மேட் கிடையாது, இது டேபிள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கில் டிஃப்ரென்ஸ் வரும், ஓப்பனிங் ஸ்டாக்கில் டிஃப்ரென்ஸ் வரும், ஓவர் ஹெட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், டெப்ரிஷியேஷன் எதனால் காரணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த காரணத்தை முதல்ல படிச்சுக்கோங்க. இந்த 5 ரீசன்ஸ் தான். சில இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஒன்று காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும் வரும், சில இது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் மட்டும் வரும். இதெல்லாம் தான் ரீசன். இந்த 7 ரீசனால் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வர்றது. ஸோ இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், ஓவர் ஹெட்ஸ், டெப்ரிஷியேஷன். சில விஷயம் அப்பியர் ஆகும், சில விஷயம் அப்பியர் ஆகாது. அதனால ஓகேவா? இப்போ இந்த ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டை சொல்லிடுறேன், ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எந்தெந்த சம்மு நீங்கள் ரெஃபர் பண்ணலான்னா இல்லஸ்ட்ரேஷன் 2, 3, 4 அதுவே உங்களுக்கு அதிகம். ஓகேவா? ரெஃபர் பண்ணுறது. உங்களோட ப்ராப்ளமில் நெட் ப்ராஃபிட் ஆஸ் பெர் ஃபினான்ஷியல் புக்ஸும் கொடுத்துருப்பாங்க, நெட் ப்ராஃபிட் ஆஸ் பெர் காஸ்டிங் புக்ஸும் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்க்கு என்னென்ன காரணம் நான் சொன்னேன் இல்லையா, ஓவர் ஹெட்ஸ் காரணமாக இருக்கலாம், டெப்ரிஷியேஷன் காரணமாக இருக்கலாம், சில விஷயம் இன்க்ளூட் ஆகிருக்கும், இன்க்ளூட் ஆகிருக்காது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ப்ராப்ளம் போடுவீங்க. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்ட்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட்லி 2 ப்ராஃபிட்டும் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டை வச்சு இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும், ப்ராப்ளம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணினா இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்ணணுமோ அதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டில் ஆரம்பிக்கணும், கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் சில இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகும், சில இன்ஃபர்மேஷன் லெஸ் ஆகும். உங்களுக்கு ஃபைனலாக வர ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் ஆரம்பித்தா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் பாருங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட் இஸ் 86,250 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடைசியாக வந்து ப்ராஃபிட் நீங்கள் கிடைக்கிற ஆன்சர் வந்து ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்னு எழுதணும். இதில் ரெண்டுமே கொடுத்துட்டதுனால நீங்கள் எந்த ப்ராஃபிட்டில் ஆரம்பிக்கிறீங்களோ இன்னொரு ப்ராஃபிட்டில் ஆன்சர் முடியும். நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணணும், இன்னொன்றில் முடிக்கணும். அடுத்த விஷயம், நான் சொன்னேன் இல்லையா 2 ப்ராஃபிட் இருக்குன்னு. நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணினா எந்தெந்த ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணுன்றது தான் இந்த டேபிள். ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க, அதில் ஆரம்பிக்கிறீங்கன்னா எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் லெஸ் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த காலம் தெரிஞ்சால் ஜஸ்ட் இது ஆப்போசிட். இங்கே பாருங்கள், நீங்கள் காஸ்ட் அக்கௌண்ட்டில் ஆரம்பித்தா இந்த இன்ஃபர்மேஷனை லெஸ் பண்ணணும், நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் ஆரம்பித்தா இந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும். நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம், இல்லை இதையும் எடுத்துக்கலாம். எதை எடுத்தாலும் எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொன்று எடுத்திங்கன்னா அது ஆப்போசிட். ஒன்று தெரிஞ்சால் இன்னொன்று தெரிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகே? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நேம் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் நேம் எழுதிடுங்க. நான் ஃபார்மேட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்டேட்மெண்ட் நேம் எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் ஒரு இன்னர் காலம் ஒரு அவுட்டர் காலம் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டில் ஆரம்பிங்க. உங்களுக்கு சம்மு போட தெரியல மேம், எதை ஆட் பண்ண எதை லெஸ் பண்ணன்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டில் ஆரம்பித்து அட்லீஸ்ட் ஆட் பண்ணணும் லெஸ் பண்ணணும்னாது காட்டுங்க. உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குது அப்படின்றதுனால 10 மார்க் இருந்தால் ஒரு 4 மார்க் ஸ்டெப் மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்காக இருந்தால் ஒரு 3 மார்க்கு 2 மார்க் அது உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கும். ஓகே? ஆனால் நான் என்ன ஆட் பண்ணணும் என்ன லெஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸி தான், மனப்பாடம் பண்ண தான் சொல்லித்தரேன். நான் கான்செப்டாக சொல்லித்தரல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பேசிக்கலாக உங்களுக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன். க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு போன உடனே ரெக்கன்சிலேஷன் வந்திருந்தது அப்படின்னா இந்த டேபிளை கடகடன்னு நான் சொல்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணி எழுதிடுங்க அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் காஸ்ட் அக்கௌண்ட்டில் ஆரம்பித்தா இதை ஃபாலோ பண்ணணும். இதே வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ஆரம்பித்தா இந்த டேபிளை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ஆடு லெஸ்ஸு இதை எழுதிக்கோங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி தான். க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், ஓவர் ஹெட்ஸ் இதெல்லாம் தான் இங்கே இருக்க போகுது, டெப்ரிஷியேஷன். ஓகே? ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக்குக்கு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாக இருக்குது, காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் அதிகமாக இருக்குது. இன்னொன்று ஆப்போசிட் எழுதணும். க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாக இருக்குது, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் ஒன்று தான், க்ளோசிங் ஸ்டாக். ஓகே? ஸோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. இந்த க்ளோசிங் ஸ்டாக்குக்கு காஸ்ட்டில் அதிகமாக இருக்குது, ஃபினான்ஷியலில் அதிகமாக இருக்குது. ஓகேவா? காஸ்ட்டில் அதிகமாக இருக்குது, ஃபினான்ஷியலில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக்குக்கும் எழுதிக்கோங்க. இந்த டேபிளில் போன உடனே மனப்பாடமாக பின்னாடி ரஃப் ஒர்க் இருக்கும் இல்லையா, அதில் எழுதிக்கோங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட்டில் அதிகமாக இருக்குது,
அடுத்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் அதிகமாக இருக்குது, எடுத்து எழுதிக்கணும். அடுத்து ஓவர் ஹெட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் என்னது, ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஓவர் ஹெட்ஸும் என்ன பண்ணணும்னா, ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் அதிகமாக இருக்குது அண்ட் ஓவர் ஹெட்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன, டெப்ரிஷியேஷன். டெப்ரிஷியேஷன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் அதிகமாக இருக்குது, டெப்ரிஷியேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் அதிகமாக இருக்குது. இது வந்து ஆட் பண்ண லெஸ் பண்ண தான். ஓகே, நீங்கள் இது மாதிரி ஷார்ட்டாகவே எழுதிக்கலாம், அந்த டேபிளில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக் காஸ்ட்டில் ஃபினான்ஷியல் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும், ஓவர் ஹெட்ஸ் டெப்ரிஷியேஷன். ஸோ பாருங்கள், இதில் மொத்தமே 11 இன்ஃபர்மேஷன் தான். இதில் இந்த 4 இன்ஃபர்மேஷனே 8 வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து நீங்கள் 3 இன்ஃபர்மேஷன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அந்த 3 இன்ஃபர்மேஷன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சில இன்ஃபர்மேஷன் வந்து காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வரும். எக்ஸ்பென்சஸ் இன் காஸ்ட் ஒன்லி, எக்ஸ்பென்சஸ் இன் காஸ்ட் ஒன்லி, காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும் சில எக்ஸ்பென்சஸ் வரும். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி அப்போ ஆப்போசிட் எழுதிக்கோங்க, எக்ஸ்பென்சஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி. ஆப்போசிட்டு, சில எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் காட்டுவோம். அது என்னென்ன எக்ஸ்பென்சஸ்னால், இந்த குட்வில், இன்கம் டேக்ஸு, டிவிடெண்ட், அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், காஸ்ட் அக்கௌண்ட்டில் இருக்காது. அதே மாதிரி இன்னும் 2 எழுதிக்கோங்க, இன்கம் இன் காஸ்ட் அக்கௌண்ட், இன்கம் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், ஓவர் ஹெட்ஸ், depreciation, expenses in cost account, expenses in financial accounts, income in cost account, income in financial accounts. ஓகேவா? இது எழுதிட்டீங்க இல்லையா? இப்போ எதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன், அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே க்ளோசிங் ஸ்டாக் இன் காஸ்ட் அக்கௌண்ட், இது ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இதை லெஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இங்கே மட்டும்தான் லெஸ் வரும். க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாக இருக்குது காஸ்ட் அக்கௌண்ட். அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்னா என்ன பண்ணணும், ஆப்போசிட் இல்லையா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ஆட் வந்துடும். ஓகேவா? அடுத்து ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு இங்கே மட்டும்தான் லெஸ்ஸில் ஆரம்பிக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் எக்ஸஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான், ஆப்போசிட் அதில் ஆடு. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் லெஸ்ஸு. ஓகே, ஸோ அடுத்து ஓவர் ஹெட்ஸ், இதுலேயும் ஆடு தான். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் லெஸ்ஸு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் அதிகமாக இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்கில் மட்டும்தான் லெஸ்ஸு ஆடு வரும். இந்த ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஆடு லெஸ்ஸு, ஓவர் ஹெட்ஸுக்கு ஆடு லெஸ்ஸு. ஓகேவா? அதே மாதிரி தான் டெப்ரிஷியேஷனுக்கும். டெப்ரிஷியேஷனுக்கு என்ன பண்ணணும்னா அதே தான், ஆடு லெஸ்ஸு. ஸோ மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 இன்ஃபர்மேஷனுக்கும் காஸ்ட் அக்கௌண்ட்டில் ஆடு, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் லெஸ்ஸு. ஓகே, ஓவர் ஹெட்ஸுக்கு ஆடு லெஸ்ஸு, இதில் மட்டும்தான் லெஸ்ஸில் ஆரம்பிக்கும், லெஸ்ஸு ஆடுன்னு வரும். ஸோ இதெல்லாமே காஸ்ட்டில் அதிகமாக இருந்தால் ஆடு, ஓவர் ஹெட்ஸை வந்து காஸ்ட்டில் அதிகமாக இருந்தால் ஆடு, டெப்ரிஷியேஷன் காஸ்ட்டில் அதிகமாக இருந்தால் ஆடு, க்ளோசிங்க்கு மட்டும்தான் லெஸ்ஸு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டிங்களா? இந்த பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த பக்கம் ஆப்போசிட்டு தான். ஆப்போசிட்னா என்ன, இங்கே லெஸ் இருக்குன்னா இங்கே ஆட் பண்ணணும், இங்கே ஆட் இருக்குன்னா இங்கே லெஸ் பண்ணணும், இங்கே ஆட் இருக்குன்னா இங்கே லெஸ் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது லெஸ்ஸு ஆடுன்னு ஆரம்பிச்சிடுங்க, மீதி 3க்கும் ஆடு லெஸ்ஸு, ஆடு லெஸ்ஸு, ஆடு லெஸ்ஸு, அவ்வளோதான். ஜஸ்ட் ஆப்போசிட். இப்படி தான் மனப்பாடம் பண்ண சொல்லி தருவேன், நான் கான்செப்டாக சொல்ல மாட்டேன். அதாவது நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதுங்க, க்ளோசிங் ஸ்டாக்கா, ஓப்பனிங் ஸ்டாக்கா, ஓவர் ஹெட்ஸு, டெப்ரிஷியேஷன், 4 இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட்டு. ஸோ இங்கெல்லாம் ஆடு லெஸ்ஸு தானே வந்தது, அதே மாதிரி தான் ஆடு லெஸ்ஸு, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் மட்டும் வந்ததுன்னா லெஸ்ஸு. ஸோ இன்கம் இன் காஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அதுக்கும் என்ன வரும், லெஸ்ஸு ஆடுன்னு வரும். ஓகே, இன்கம் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்னால் லெஸ்ஸு ஆடு. ஓகே, அதே இங்கே ஆப்போசிட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து பார்க்காம எழுதுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா, ப்ராஃபிட் ஆஸ் பெர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஓவர் ஹெட்ஸு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு கொடுத்துருப்பாங்க. அதிகமாக இருந்தால் இங்கே என்ன இருக்குதுன்னு ஃபாலோ பண்ணுவீங்க, அதை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாக இருக்கா
காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருக்கா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருக்கா கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இங்கே என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். இதுதான் உங்களோட ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த வீடியோவில் ரெக்கன்சிலியேஷன் மட்டும்தான் ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மற்ற சாப்டரோட ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார்மேட் அப்படின்னா ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்னு போட்டு ஆரம்பிக்கிறது ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டில் ஆரம்பிக்கணும். ஆடு லெஸ் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஆடு லெஸ் பண்ணி கடைசி இன்ஃபர்மேஷன் போடணும். அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். இல்லை சம்மு போடணுன்னா கான்செப்ட் இது தான். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.